லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். சுமன் கவி, இதுல அவர் சொல்றத லாஜிக்கை நம்ப முடியுமா? ஏன்னா ஒரு புள்ளியில வந்து ஆளுநர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனமும், இன்னொரு புள்ளியில வந்து நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்தல் அப்படின்ற நடவடிக்கையையும் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குது, செயல்படுத்துறதுல கூடிய சிக்கல்ன்றது அரசியல் படுத்தப்படுகின்ற ஒன்றா மாறி இருக்குதா? அது ஊழல் குற்றச்சாட்டு, அதை பற்றி அது ஒரு தலைப்பு கொடுத்துறீங்க. அப்புறம் திமுக பாஜக முக்கோண அரசியல் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறதான் பிரதானமான டைட்டில். இதில் முக்கோண அரசியல்னு ஒன்று நடக்கிறதா எனக்கு தெரியலை. டைரெக்டாக நீங்கள் கூட இப்போ பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவை செகண்டரி பார்ட்டியாகவும் பாஜகவையும் திமுகவையும் தான் முக்கியமான பார்ட்டியாக வச்சு தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அதோட இல்ல ரெண்டு பேரும் உரையாடல், ரெண்டு பேரும் உரையாடல்லையுமே அதுதான் பிரதானமா இருக்குது. அதோட அதிகாரத்தில் இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரியான விஷயங்களை திமுக பேசும்போது அதுக்கு நேரடியாக எதிர்வினை ஆற்றக்கூடியது பாஜக தரப்புல இருந்து எதிர்வினை வருகிறது. எங்களை பற்றி குறை சொல்லுவதோ எங்களுடைய ஆட்சியை பற்றி பேசுவது மட்டுமே தான் திமுகவின் வேலைன்னு சொல்லி இவங்க வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்று இப்போ வர இருக்கிற 2026 தேர்தலுங்கிறது இங்கே முக்கோண அரசியல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். இப்போ நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு, அது விஜயா இருந்தாலும் சரி, அது NTK சீமானாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லோரும் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸ்டாலின் அவர் கையில் இருக்கக்கூடிய திமுக ஒரு பக்கம் நிற்கிது. இன்னொன்று, நான் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷமா கொடுங்க தயவு செஞ்சு, நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இன்னொன்று, ஒரு பக்கம் திமுக தொடர்ந்து இயங்குவதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியில் 11.19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சார் கூட சொன்னாங்க வளர்ச்சியை பற்றி பேசுங்க, வளர்ச்சியை பேசத்தான் செய்யறாங்க. எத்தனை புதிய முதலீடுகள் வந்திருக்கிறது. வின்ஃபாஸ்ட்ங்கிற அந்த கம்பெனி வந்து இப்போ கார்களே வந்து புழக்கத்துக்கு வர ஆரம்பித்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு வருடத்துக்குள் மாற்றத்தை நிகழ்த்துறாங்க. இவ்வளவு வளர்ச்சி சொல்லிடுறேன். மத்திய அரசினுடைய பங்களிப்பே இல்லாமல் மாநிலம் சுயேட்சையாக செயல்பட்டுச்சா? கண்டிப்பாக. அதிமுக ஆட்சி இல்லாமல் திமுக மட்டுமே. வெரி குட், வெரி குட். இது நல்ல புள்ளி. அதைத்தான் சொல்றேன். இப்போ 29 பைசா மட்டுமே தருகிறார்கள். அதாவது என்னன்னா, 100 ரூபாய்க்கு நாம வரியா கொடுத்தோம்னா, ஒரு செல்போன் வாங்குறேன் சார் 18% வரினா, SGST 18%, அவங்களுக்கு ஒன்றியத்துக்கு ஒரு 18%, அதுல நான் கொடுக்கக்கூடிய 100 ரூபாயில் எனக்கு 29 ரூபாய் தான் திரும்பி வருகிறது. அதே அளவுக்கான பணத்தை நீங்க பீகாரோ அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கோ 3 மடங்காக அதிகமாக கொடுக்கிறார்கள். அப்ப இவ்வளவு பணத்தை கொண்டு போய் நீங்க அங்க கூட்டுறீங்க. எங்களுக்கு தேவையான ஒண்ணும் இல்லைங்க, அனுமதி தான் கேட்கிறோம். இந்த என்ன சென்னைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அந்த அனுமதியை மறுத்தாச்சு. கேட்டால் இல்ல சார், அங்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு 10 குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல எந்த குழந்தை நலிவடைஞ்சு இருக்குதோ அந்த குழந்தைக்கு தாய் கூடுதலான உணவு கொடுக்கறதுன்றது இயல்பான லாஜிக்கான விஷயம் தானே. நோயுற்ற குழந்தை பீகார்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேசன்னு வச்சுங்க, நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்மளோட தமிழ்நாட்டோட போட்டி போடுற அளவுக்கு அவங்க இல்லைன்னா நம்முடைய உழைப்பை அவங்கள்ட்ட கொடுக்கறது தானே அரசியல் சாசனம். வெரி குட். இந்த விஷயத்தில் நமக்கு 29 பைசா, கர்நாடகாவுக்கு 13 பைசா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ கர்நாடகா என்ன நிலைமை, அதே மாதிரி தெலுங்கானா நல்ல முன்னேறிய மாநிலம், அதே மாதிரி ஆந்திரா. இப்போ வளர்ச்சிக்கான போட்டியில் தென் மாநிலங்கள் இருக்கு, வாங்கி திங்கிறதுக்கான போட்டியில் வட மாநிலங்கள் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, எத்தனை வருடங்களாக நீங்க சொல்றீங்க இல்லையா 50 வருடங்களுக்கு மேலாக வந்து காங்கிரஸ் ஆண்டுன்னு, இன்னைக்கு வரையிலும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ தொடர்ந்து வட மாநிலங்களுக்கு, அப்போ ஒருத்தர் சம்பாரிச்சு கொண்டு வந்து வர்றான், இன்னொருத்தர் ஊதாரியை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அதை பிள்ளை பாஜக வந்ததுக்கு பிறகுதான் இந்த நடைமுறை வருது. ஆமா, இது இல்ல பாஜக வந்ததுக்கு பிறகு நான் சொல்லல, ஆனா அது தீவிரமான பிரச்சனை. பேரறிஞர் அண்ணா சொன்ன பொழுது என்ன சொன்னாரு? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அந்த காலத்துல இருந்து இந்த கோஷம் வருது இல்லையா? நீங்க எப்படி குற்றச்சாட்டு அவர்கள் மட்டும் இல்ல? அதுல மிக மோசமான நிலைமை என்னன்னா, நீங்க 1 ரூபாய்க்கு 3 மடங்கு அதிகமான பணத்தை நீங்க அவர்களுக்கு கொடுக்குறீங்க. அது கூட பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி கொடுத்தீங்களா? வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? கிடையாது. கோயில் கட்டி வச்சிருக்கீங்க எங்க? சரிங்களா? அயோத்தியில தனியார் அமைப்பு சார்,
சார் அயோத்தியில ஏமாத்துறீங்க. நான் என்ன கேக்குறேன், தனியார் அமைப்பு சார் அது. அயோத்தியில கோயில் கட்டினது வந்து சரி, அந்த சரி, அயோத்தியில கோயில் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி செயல்பட்டாங்க. வெரி குட், வெரி குட். இல்ல, அயோத்தி கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அங்க நீங்க 7 இடங்கள்ல வந்து புதிய ஃபிளைட் சர்வீஸ் அது தொடங்குறீங்க. எல்லா இடத்துலயும் ஃபிளாப், எல்லா இடத்துலயும் விமான நிலையங்கள் வெறிச்சோடி போனது. நான் என்ன சொல்றேன், மக்களை வேலை கொடுத்து இண்டஸ்ட்ரி ஆக்கி அந்த இடத்துல வழக்கத்தை விட்டுட்டு கோயிலை கட்டி சுற்றுலா தலமாக்குறேன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் லாஸ் பண்ணது யாரு? அப்போ கேள்வியே அப்போ கேள்வியே அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகளை தானே கேட்கணும். மத்திய அரசு எப்படி கேட்பீங்க? ஏங்க, ஏர்போர்ட் கொடுக்கறது யாரோட இதுல இருக்குது? அதுக்கு டெண்டர் விடுது, அதாவது அதற்கான வாடகை மற்ற விவகாரங்கள் எல்லாம் அதானிக்கு கொடுக்கிறதுக்கு யார் கையில இருக்கு சார்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். கூடுதல் இல்ல, உங்களுக்கு புரிஞ்சிடும், மத்தவங்களுக்கு புரியாது. வளத்தை வாங்கி, இல்ல ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வாங்கி, தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வாங்கி மத்தியில கொடுக்கிறோம். அவங்க உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல போய் விமான நிலையம் கட்டுங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு இல்ல சார், அப்படி நீங்க ஒரு நிமிஷம் புரியுங்க. 7 இடங்கள்ல விமான நிலையங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? அப்போ ஆய்வு செய்யாமல் பணத்தை கொடுத்துறீங்க. இன்னொன்னு, தேவையான இடத்திற்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்காக மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பக்கம் பாஜக இருக்கு, இன்னொரு பக்கம் திமுக தமிழ்நாட்டு நலன்களை பேணிக்கிட்டு அதுக்காக போராடிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆளுநர் குடைச்சல், ஒரு பக்கம் அதுக்காக தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நீங்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விளையாட்டுகள், இது வந்து இந்த பொலிட்டிக்கல் கேமை யார் பிளே பண்றது? இந்த பொலிட்டிக்கல் கேமை யார் பிளே பண்றது? திமுக பிளே பண்ணுதா, பாஜக பிளே பண்ணுதா? பட்டவர்த்தனமாக பாஜக பிளே பண்ணுது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், இன்னைக்கு அதிமுக கூட்டணி என்பது யாருடைய விருப்பத்தால், யாருடைய அழுத்தத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னொன்னு, எங்களுக்கு கூட்டணிக்கான அழைப்பு அழுத்தம் இருந்ததுன்னு விஜய் சொல்றாரு. அவர் யாரை பற்றி சொல்கிறார்? விஜய் எங்க சொன்னார்? சொன்னாரு கூட்டணிக்கான அழுத்தம். எங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சு. இல்ல இல்ல, அழுத்தம் இருந்து இல்லன்னா அவரு கூட்டணிக்கான அழுத்தம்னு சொல்லலையே அவரு. சரி சரி, இன்னொரு விஷயம், அதிமுகவுக்கு கூட்டணிக்கான அழுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பென்ட்லி காருக்குள்ள வராரு சார், முகம் வேத்து கொட்டுதுன்னு மூஞ்ச ஊத்திட்டு போனேங்கிறாரு. ரெண்டாவது முறை சொல்லும் போது நான் இந்த முறை முகம் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு சார். நான் ஒரே ஒரு அழுத்தம் இல்லையா? ஒரே ஒரு கேள்விதான் சார். அதிமுக பாஜகவினுடைய அழுத்தத்தினுடைய அடிப்படையில் தான் கூட்டணி சேர்ந்ததுன்னா கண்டிப்பா அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு சார்? அதுக்கான ஆதாரம் சார், இந்த விஷயத்துக்கு ஆதாரமே வேண்டாம் சார். வேணும் சார். இல்ல நான் இல்ல வேங்கவேல் விவகாரத்திலயோ அல்லது திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்திலயோ அமைதியாக இருக்குன்னா அப்ப திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்னா there is no evidence. அதற்கு ஆதாரமே கிடையாது. இல்ல, நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க கூட்டணி அறிவிப்பதற்கு முன்னாடி அமித்ஷா வராரு, அன்னைக்கு மத்தியானத்துக்கு முன்னாடி வரலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகவே கிடையாது. அதுக்கப்புறம் நெருக்கடிக்கு பிறகுதான் அவர் போய் சேர்கிறார். அந்த கூட்டணி சேரும் போது அவருடைய முகத்தில் இருந்த முகபாவனை என்ன எல்லாருக்கும் தெரியும். முகபாவனை வச்சுலாம் பேச முடியாது. அந்த வீடியோவே இருக்கு சார். ஒரே நிமிஷம், அழுத்தம் இருந்தது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மயிலாப்பூர்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்கார்ந்து இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தை காமிச்சு ஒருவேளை ரைடு நடந்தாம இப்ப வச்சுங்களேன், இதை வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்கிறப்போ மேல ரைடு நடக்குது, கீழே தொகுதி பங்கீடு விஷயம் நடக்குது அப்படின்றப்போ இதுதான் சார் அழுத்தம். இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை பாஜக அதிமுக கொடுத்ததா? அதற்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில், அவருடைய சொந்தக்காரர் வீட்டில் ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்குது. இன்னொன்னு 4000 கோடி ரூபாய் டெண்டர் ஒதுக்குனதுல அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குது. 400 கோடி ரூபாய் டெண்டர், அதாவது டெண்டர் விவகாரத்தில் குற்றச்சாட்டின் பேரில் தான் இன்கம் டாக்ஸ் போனுச்சு. இவ்வளவு அழுத்தம் இருக்கு சார். சார் நான் என்ன சொல்றேன், இவர்களை ஒடுக்குவதற்கான கருவி எல்லாத்தையும் அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. சிபிஐ வச்சிருக்காங்க, இடி வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. கூடுதலாக இன்னைக்கு விஜயை நெருக்குவதற்கு புரியல சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். விஜயை நெருக்குவதற்காக ஜனநாயகன் படத்தையே கொதவளைய பிடிச்சி அமுக்கி வச்சிருக்காங்க. நீங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குன்னா கீழே போய் மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். ஏங்க நேரடியா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா காணொளி காட்சி மூலமாக வந்து இந்த கேஸ் அப்படியே மாற்றுவதற்கு, அதாவது 2வது ஹியரிங் போவதற்கு வேலை செய்தார். இதெல்லாம் கண்கூட நடந்துட்டு இருக்கு. இதை நான் செட் பண்றேன் எப்படி சொல்றீங்க? இன்னொன்னு, அழுத்தம் இருந்ததுன்னு சொல்லி விஜய் தன்வாயால் சொன்னதுக்கு பிறகு
விஜய் மட்டும் சொல்லல, அழுத்தம் இருந்ததுன்னு சொல்லல, சொல்லி முடிச்சிருந்தேன் சார், சொல்லி முடிச்சிருந்தேன், ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏர்போர்ட்ல வச்சு விஜயனுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் கூட்டணிக்காக அதிமுகவிலே ஒருத்தர்ட்ட, அதாவது ஓபிஎஸ் பேசினா அடுத்த நிமிஷமே பாஜக பேசுது, நாங்க டிடிவி தினகரன் அப்ரோச் பண்ணா அடுத்த நிமிஷமே அவங்க கிட்ட பாஜக பேசுதுன்னு சொன்னார். உங்களுக்கு சொல்லிருந்தேன் சார். அதை தொடர்ந்து ஏங்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா, நாங்க அதிமுகவோட ஓபிஎஸ் பேசணும், அவர் ஓபிஎஸ் அதிமுகவில் இல்ல சார். இல்ல சார், இல்ல அதுதான் விஷயம். இல்ல 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 இந்த நிமிஷம் வர இல்ல ஒரே நிமிஷம் சார், தாவேகா ஓபிஎஸ் பேசுதுன்னா பாஜக இபிஎஸ் அழுத்தம் கொடுத்து உள்ள கொண்டு வாங்க கண்டென்ட் நீங்க மாத்துறீங்க. அதிமுகங்கற ஃப்ளோல தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அது சொல்லல, நாங்க கூட்டணிக்காக ஒரு காரணத்துக்காக பேச முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உள்ள வந்துடுறாங்க அப்படிங்கறதும், டிடிவி தினகரன் தன்னுடைய பேட்டியில் அண்ணன் சொன்னாங்க, எங்களை கூப்பிட்டாங்க, இருந்தாலும் நான் அதுக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருந்தேன்னு சொன்னாரு. இதுக்கு என்ன பொருள்? அப்போ டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொல்லல. இல்ல நான் அதைத்தான் சொல்றேன். அதே பிரஸ் மீட்ல அமித்ஷா கையில அமித்ஷா கையில இடி இருக்குது, இன்கம் டாக்ஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, கூடுதலாக இன்னைக்கு சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இருக்குது. அதைத்தான் முதல்வர் சொல்றாரு. இன்னைக்கு புதிதாக பாஜக தன் கையில் இந்த தணிக்கை துறையை எடுத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இதை விட உங்களுக்கு இப்ப இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க முதல்வர் கேப்பீங்களா? நீங்க முதல்வர் இந்த கேள்வி கேப்பீங்களா? இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ்? இத நான் இப்படி கேக்குறேன், நமக்கு சென்ஸ் இல்லையா சார்? பாஜக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இடி, சென்சார் போர்டு, சிபிஐ அல்லது தேர்தல் ஆணையம், ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இத்தனை அமைப்புகளை எடுத்து அதிமுகவை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இத்தனை அதிகார அமைப்புகளை எடுத்து ஏன் திமுகவை டார்கெட் பண்ண முடியாது? 11 அமைச்சர்கள் மீதான ஊழலை ஏன் சிபிஐ வைத்தோ இடியை வைத்தோ நெருக்கடி கொடுத்து அவங்களோட ஆட்சிக்கு குடைசல் கொடுக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? இன்னமும் திமுகவுடைய விமர்சனம் ஆளுநரை வைத்து விமர்சனம் பண்றாங்க, ஆளுநரை வைத்து நெருக்கடி கொடுக்க எப்படிதானே இருக்குது? புலனாய்வு அமைப்புகள் மூலமா எதுவும் செய்யலையே. வெரி குட். இன்னைக்கு நாம ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள இருக்கிறோம். கண் முன்னால உன்னை கழுத்தை நெரிச்சு நேரடியா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. இப்ப அதிமுகங்கிற முகமூடியை அணிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அதிமுகவை சிதைச்சாங்க பாஜக. இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிருந்தேன் சார், சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகங்கிறது அதை விட கொஞ்சம், அதாவது அதை விட இல்ல, வலுவான 45% வலுவான வாக்குகளை வைத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அதை நெரிப்பதை விட எதை முதலில் காலி பண்ணலாம்னு சாய்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் வீக்கா இருக்கிற, தலைமை இல்லாமல் இருக்கிற பாஜக அதிமுகவை காலி செய்கிறார்கள். திமுகவை கை வைத்தால் மக்கள் கொந்தளிப்பாங்கன்ற நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய சுமன் கவி, அதிமுகவுக்கும் அதே நிலைமை தானே? கண்டிப்பா. அதிமுகவுக்கு திமுகவுக்கான வாக்கு வங்கின்றது 2 லட்சம் தான். அதனாலதான் சார் சொல்றேன், அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் எடுபட மாட்டேங்குது. கடந்த 2000 அதுக்கு முன்ன கடந்த தேர்தலையும் எடுபடல, அதனால 2வது பிரிஞ்சு பார்த்தாங்க, அப்புறமும் எடுபடல, இப்போதும் சேர்ந்திருக்கிறார்கள், இப்போதும் எடுபடாது. இதான் என்னோட கருத்து. மக்கள் தீர்ப்பு இல்ல, மக்கள் தீர்ப்பு பொறுத்தவரை அவங்க சரியாக முக்கோண அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களான்னு தெரியல. ட்ரையாங்கிள்னா 3 புள்ளியா இருந்து அந்த மையங்கள் எல்லாம் அதிகார மையம், அதாவது அந்த அரசியல் மையங்களா இருக்கணும். நீங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூடாரத்தில் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, ஆனா திமுக இந்த பக்கம் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்கமா பாலிடிக்ஸ் பண்றாங்க. அப்போ 1 to 1ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி பாஜக வெர்சஸ் திமுக, ஸ்டாலின் வெர்சஸ் அமித்ஷா, ஸ்டாலின் வெர்சஸ் மோடி, ஸ்டாலின் வெர்சஸ் இவர் எடப்பாடி பழனிசாமி, இப்படித்தான் நிலைமை இருக்கிறதே தவிர, இன்னும் கூடுதலாக சொல்றதா இருந்தா தாவேகா டிஎம்கே அப்படின்னு அவர் சொல்றாரு, ஒன்று டிஎம்கே இல்லைன்னா தாவேகா, இப்படித்தான் இருக்கே தவிர இங்க யாரும் அதிமுகவோடு சண்டையிட்டு கொண்டோ அல்லது பாஜகவோடு இது பண்ணிட்டோ இல்லை. அப்போ இங்க முழுக்க ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறதா நிலைமை இருக்குது. அதனால இந்த ஆம்ங்கிறது சரியான பதில்.